ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினம் வந்தாலும் கூட குறிப்பிட்ட சில மாத அமாவாசை தினங்களுக்கு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னும், அந்த வகையில் ஆடி தை அமாவாசை புரட்டாசி அமாவாசையோடு சேர்ந்து கார்த்திகை மாத அமாவாசையும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கார்த்திகை மாத அமாவாசையை பௌமாவதி அமாவாசை அப்படின்னும் சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கார்த்திகை மாத அமாவாசை தினத்தில் விரத சமையலுக்கு சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னென்ன, சேர்க்கவே கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. அமாவாசை தினங்களில் புனித நீர்நிலைகளில் நீராடி இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, அப்படி கொடுத்து வழிபடுவது நம்மளுடைய அன்றாட மரபு. ஆனால் கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டோடு ஆன்மீக வழிபாட்டிற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபட்ட பிறகு, அவர்களுக்கு படையல் இட்ட பிறகு இறைவனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அப்படி வழிபடும் பொழுது படையலில் விரத சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னென்ன, சேர்க்கவே கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை தினத்தில் ஆண்கள் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்றும், அதே போல் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக அமாவாசை விரதம் இருக்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் அமாவாசை விரதம் இருப்பதில் சில விதிமுறைகள் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால அதை தெரிந்து கொண்டு விரதம் இருப்பது சிறப்பு. முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை மதிய உணவிற்கு சமைத்து அதை மறைந்த நம்ம முன்னோர்கள் புகைப்படங்களுக்கு பொட்டு வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து படைக்க வேண்டும் அப்படின்னும், அப்படி சமைக்கும் காய்கறிகளில் சிலவற்றை பயன்படுத்தவே கூடாது, சிலவற்றை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை சமையலுக்கு பயன்படுத்தவே கூடாத காய்கறிகள் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய காய் கனிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பயன்படுத்தவே கூடாத காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா முட்டைக்கோஸ், நூல்கல், முள்ளங்கி, கீரையில் பார்த்தோன்னா அகத்திக்கீரை, இந்த கீரையை எடுத்துக்கொள்ளலாம். மற்ற கீரையை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பட்டாணி, தக்காளி, சௌச்சௌ, கோவக்காய், பீட்ரூட், இந்த மாதிரி காய்கறிகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய காய்கறிகள் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அவரைக்காய் கண்டிப்பாக இடம்பெற வேண்டியது. அடுத்ததாக பார்த்தோன்னா புடலங்காய், அடுத்ததாக பார்த்தோன்னா வாழைக்காய் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருளில், விரத சமையலில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருளில் முதலிடம் பிரிப்பது இந்த வாழைக்காய் அப்படின்னும், அடுத்ததாக பார்த்தோன்னா கிழங்கு வகைகளில் சக்கரவள்ளி கிழங்கு, சேனை கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் பாகற்காய் சேர்த்து கொள்ளலாம் அமாவாசை விரத சமையலில். அடுத்ததாக பார்த்தோன்னா வெள்ளை பூசணிக்காய் சேர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளை பூசணிக்காயோடு சேர்ந்து மஞ்சள் பூசணிக்காயும் கார்த்திகை மாத அமாவாசை சமையலில் இருக்கும்பாடு நம்ம பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கார்த்திகை மாத அமாவாசை அப்படிங்கிறது விரதமிருந்து முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த அமாவாசை தினம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், கார்த்திகை மாத அமாவாசை என்னைக்கு வருது, நவம்பர் 19ஆம் தேதியா நவம்பர் 20ஆம் தேதியா அப்படிங்கிற பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நேரம் என்ன, படையல் போடுவதற்கான நேரம் என்ன, எதையும் தெரிந்து கொண்டு சரியான முறையில் படையலிட்டு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் கார்த்திகை மாத அமாவாசை தினத்தில் காகத்துக்கும் பசு மாட்டிற்கும் உணவு கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிந்து அன்று கொடுக்க வேண்டிய தானங்களை கொடுத்து வாயில்லா பிராணிகளுக்கு
தானத்தை கொடுத்து அவர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.